பிரேக் ஈவன் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம கூட ஒரு டெக்னிக்கல் சாம்பியன் மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் வந்து இமானுவேல் இருக்காரு. ஸோ பிரேக் ஈவன் அனாலிசிஸில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வரீங்க? பிரேக் ஈவன் அனாலிசிஸ் எதுக்காக பண்ணுறோம்? பிரேக் ஈவன் அனாலிசிஸ் எதுக்காக பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் பிரேக் ஈவன் அனாலிசிஸ் வாங்கலாமா செய்யலாமா, வாங்கலாமா செய்யலாமா அந்த முடிவு எடுக்க தான் பிரேக் ஈவன் அனாலிசிஸ் பண்ணுறோம். பிரேக் ஈவன் பாயிண்ட் ஃபார்முலா என்ன? பிரேக் ஈவன் பாயிண்ட் quantity is equal to fixed cost by variable cost minus சேல்ஸ் ரெவென்யூ. 2018 22 ரெண்டு வாட்டி கேட்கப்பட்ட கேள்வி. அதனால தான் பிரேக் ஈவன் குவாண்டிட்டி ஈக்குவல் டு ஃபிக்ஸ்ட் காஸ்ட் டிவைடட் பை வேரியபிள் காஸ்ட் மைனஸ் சேல்ஸ் ரெவென்யூ. வேரியபிள் காஸ்ட் per யூனிட் குவாண்டிட்டி மைனஸ் சேல்ஸ் ரெவென்யூ per குவாண்டிட்டி சொல்லுவாங்க. டோட்டல் காஸ்ட் இன் பிரேக் ஈவன் அனாலிசிஸ் என்ன? fixed cost plus variable cost. ஸோ ஃபிக்ஸ்ட் காஸ்ட்டும் வேரியபிள் காஸ்ட் சேர்த்தா தான் டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் வேரியபிள் நம்பர் ஆஃப் குவாண்டிட்டி கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? டோட்டல் காஸ்ட் fixed cost plus number of variable நம்பர் ஆஃப் குவாண்டிட்டிஸ் இன்டு வேரியபிள் காஸ்ட் போடணும். சரி, மார்ஜின் ஆஃப் சேஃப்டினா என்ன? difference of actual sales and break even point. ஆக்சுவல் சேல்ஸுக்கும் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு சொல்லுவாங்க. பை டிசிஷன்னா என்ன? எப்போ வந்து பொருளை வாங்குவோம்? lower volume of production. ஸோ வந்து நம்ம ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக இருக்கு, கம்மியான பொருள் தான் தேவையான வாங்கிக்கலாம். எப்போ செய்வோம்? secrecy, production of patent, production of right. ஸோ வந்து ஹையர் வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருந்தாலும் செஞ்சு தான் ஆகணும். இல்லை சீக்ரெட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா சீக்ரெசி மெயின்டைன் பண்ணாலும் செஞ்சு தான் ஆகணும். பேட்டன்ட் வாங்கினாலும் செஞ்சு தான் ஆகணும். நம்ம ரைட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைட் அப்படின்னாலும் செஞ்சு தான் ஆகணும். சேஞ்ச் த ப்ராடக்ட் மிக்ஸ் இன் பிரேக் ஈவன் அனாலிசிஸில் சேஞ்ச் ப்ராடக்ட் மிக்ஸ் சேஞ்ச் பண்ணால் என்னெல்லாம் மாறும்? Profit மாறும், break even point, contribution. மூணுமே மாறும். சேஞ்ச் த ப்ராடக்ட் மிக்ஸ் பண்ணும்போது அது எதெல்லாம் பாதிக்கும்? ப்ராஃபிட்டை பாதிக்கும், பிரேக் ஈவன் பாயிண்ட்டை பாதிக்கும், கான்ட்ரிபியூஷனை பாதிக்கும். பிரேக் ஈவன் பாயிண்ட்னா என்ன? making no profit no loss. நோ ப்ராஃபிட் நோ லாஸ் தான் பிரேக் ஈவன் பாயிண்ட். பிரேக் ஈவன் பாயிண்ட்ல என்ன? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆஃப் பையிங் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். பிரேக் ஈவன் பாயிண்ட்ல காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் பையிங். மேக் ஆர் பை டிசிஷன் வந்து எங்க யூஸ் பண்றாங்க? ப்ராடக்ட் பிளானிங். சோ ப்ராடக்ட் பிளானிங் தான் மேக் ஆர் பை டிசிஷன் யூஸ் பண்றாங்க. பிரேக் ஈவன் சார்ட்னா என்ன சொல்வீங்க? graphical device used to determine break even point and profit potential under varying conditions of cost. So varying condition of output and costல வந்து break even point க்கும் profitக்கும் கண்டுபிடிக்க profit potential கண்டுபிடிக்க தான் வந்து break even chart யூஸ் பண்றாங்க. Sales revenue total cost ஓட அதிகமா இருந்தா profit. Sales revenue equal to total cost இருந்தா break even point. Sales revenue less than total cost இருந்தா loss. So revenue வந்து அதிகமான profit, revenue கம்மியான loss ஈக்குவலா இருந்தா break even point. இன்னைக்கு break even point பத்தி break even analysis பத்தி நமக்கு தெளிவா நோட்ஸ் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த இமானுவேலுக்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிப்போம். அவர் இந்த நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்ததுக்காக அவருக்கு பாராட்டு தெரிவிப்போம் மற்றும் நன்றி தெரிவிச்சுப்போம். தேங்க்யூ.